சப்ளையரனே, சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பாத்துக்கிடுங்க. நாங்க பேட்டு வரோம். மேடம், ஓனர் கிட்ட என்னைய பத்தி சொல்லுங்க மேடம். சேலரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்லுங்க. அவ்வளவுதானே நான் சொல்லிடுறேன். அவரு நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அந்த மிஸ்டர் அண்ணாமலை எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். நான் வரேன். சிம்பு, பிங்கி வாங்க போவோம். என்னது அண்ணாமலையா? என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது? நம்ம ஹோட்டல் ஓனர் பேர் ஆறுமுகமாச்சே. அப்புறம் எதுக்கு இந்த அம்மா அண்ணாமலைன்னு சொல்லுது? ஒருவேளை பேர் தெரியாம மாத்தி சொல்லுதோ? இல்ல இல்ல, நம்ம போய் சொல்லிருக்க இவ்வளவு நேரம். ஐயோ, நம்ம ஓனருக்கு தெரிஞ்சவங்க நான் சாப்பாடு கொடுத்தேன். இவங்க யாருன்னே தெரியலையே. இன்னைக்கு மட்டும் ஓனர் வந்தா என் வேலையே போச்சு. ஐயோ, ஓனர் கிட்ட மட்டும் இதை பத்தி வாயை திறந்துடவே கூடாது. சே, நல்லா ஏமாத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களே எல்லாரும். நம்ம எங்க நிக்குதுன்னு பாக்கணும். கண்ணல மாட்டிச்சு இன்னைக்கு, அவ்வளவுதான். இப்படி ஏமாத்தி சாப்பிட்டுட்டு போயிருச்சே. ஏய் அம்மா, என்ன பெரிய வீடா இருக்கு. 3 மாடி வீடு. என்ன அழகா இருக்கு. உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும்? ஓனர், வீட்டு மாதிரி தான் இருக்கும். வீடு மாதிரி இருக்குமா, பேலஸ் மாதிரி இருக்குமா தெரியலையே. இவ்வளவு அழகான வீட்டை நான் பார்த்ததே இல்ல. ஆனந்த ஓனர். ஓனர் அந்த பேய் வீட்டுக்கு போயிருந்தல்ல, அதை விட பெருசா இருக்க போலலாம் தெரியுது. பேய் வீட்டுக்காரே எதுக்கு இருக்க பேடி இருப்பா? நானே அதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயமா? குழந்தை டாடி நம்மள இவ்வளவு அழகான வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இத பத்தி நினையா? குழந்தை உங்க டாடிக்கு இது மாதிரி என்ன 10 வீடு இருக்கா? எஸ் ஓனர். சரி, அப்படின்னா என்ன பெரிய பெரிய வீடா இருந்தா அந்த வீட்டை போய் பார்த்துட்டு எந்த வீடு நல்லா இருக்கோ அதுல போய் தங்குவோமா? இந்த வீட்டுல வேணா மத்த வீடெல்லாம் தங்கிட்டு போட்ட குழந்தை. நோ ஓனர், டாடி எங்க தங்கியிருக்காரோ அங்கதான் நான் தங்குவேன். நீங்க வேணா வேற எங்க வேணாலும் போய் தங்கிக்கோங்க. ஓனருக்கு ரொம்ப தான் ஆசை வந்திருக்கு. நீ தப்பா நினைக்காத குழந்தை, உன்னைய கவனிக்கணும்ல. எல்லா கும்பலோட கிடந்தா உன்னைய நல்லா கவனிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன். நோ நோ, இங்க தான் தங்கணும். வாங்க ஓனர், உள்ள போலாம். மாமா உள்ள போவோம். கண்மணி, வீடு சூப்பரா இருக்கா? ஆமா சேகர். நம்ம இந்த 3வது மாடிக்கு போய் பாப்போம், வரியா? சரி வா கண்மணி, முதல்ல உள்ள போய் பாப்போம். சேகர், நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா உள்ள போவோம். ஏய், எதுக்குடி அப்படி கூப்பிடுற? உனக்கு சேகருக்கு இந்த கல்யாணம் ஆயிருக்கு ஒண்ணா உள்ள போறதுக்கு. சேகர் இவ பேச்சு மொழியும் ஒண்ணும் சரியில்லை. ஆமா, இந்த பண்ணு கொண்ட மட்டும் எல்லாத்துலயும் சரியா இருக்கா. சேகர், நீ அவ கூட சேராத. வா, நம்ம 2 பேரும் ஒண்ணா போவோம். ஐயோ கடவுளே, 2 பேரும் இப்படி பண்ணா நான் என்ன பண்றது? நீங்க எல்லாரும் வாசல்ல உள்ள போங்க. நான் மாடியில ஏறி குச்சி உள்ள வந்துறேன். சேகர், நீ எதுக்கு இந்த பண்ணு கொண்டைக்கு பயந்து இப்படி எல்லாம் பேசுறா? வா, நம்ம உள்ள போவோம். ஐயோ, என்னால முடியாதுமா. நீங்க 2 பேரும் உள்ள போயிட்டே இருங்க. நான் என் ஃப்ரெண்ட் கூட வரேன். எல்லாம் இந்த பண்ணு கொண்டையாலதான். எப்ப பார்த்தாலும் போட்டிக்கு வர. அதனாலே என்கிட்ட சேகர் ஒழுங்கா பேச மாட்டேங்க. ஏய் ஒத்த குடுமி, எல்லாம் ஒன்னாலதான். எப்படியே போங்க, நான் உள்ள போறேன். சேகர் அவ போறவா, நம்மளும் போவோம். அம்மா, எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? அங்க நீச்சல் குளம்லாம் இருக்கு. நாங்க இதுல தான் வந்து குளிக்க போறோம். பூமாரி, இப்பெல்லாம் குளிக்க கூடாது. காலையிலயும் இதுல குளிக்கலாமா என்னமோ தெரியல. அதெல்லாம் கிட்ட கேட்டுட்டு தான் குளிக்கணும், சரியா? இப்போ உள்ள போங்க. உங்களுக்கு நீச்சலே தெரியாது, இப்ப குளிக்கலாமா? எல்லாம் நாளைக்கு விடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம். இப்போ வாங்க உள்ள போவோம். வேண்டாம் பூமாரி, வந்தோடனே யார் குளிப்பா? உள்ள போய் பார்த்து என்ன பண்ணியோன்னு பேசிட்டு வந்து குளிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓயாம தண்ணி பக்கத்துல எல்லாம் வரக்கூடாது. சூத்து முட்டை அம்மா சொல்லியல. என்ன வந்தோடனே வாசல்ல போய் குளிக்க போறங்க? போ, உள்ள போ. ஏல, நான் குளிக்க போனா நீ என்ன வருவா? உனக்கு மட்டும் ஆசை இல்லையோ? ஆசைல இல்ல. எனக்கே தூக்கமா வருது. வா, உள்ள போய் தூங்கலாம். ஆமா பூமாரி, அஜய்க்கு தூக்கம் வருதா? எனக்கும் தூக்கம் தான் வருது. இப்ப நீ தண்ணிக்குள்ள குதிச்சேனா உன்னை இங்க நின்னு பார்க்க முடியாது எங்களால. வா, போய் தூங்கலாம். சரி, நாங்க உள்ள போறோம். அப்ப இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை என்ன மாதிரி இருக்கும்? இவ்வளவு வாடகை கொடுத்து வீடு எடுப்பாவல யாராவது? அங்க வச்சே பேசி எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே. குழந்தைகிட்ட போய் கேட்கணும் இந்த வீடு வாடகை எவ்வளவுன்னு. நீரோஸ், எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? ஆனா அந்த ஆள் மூஞ்சி பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரரா இருப்பாருன்னு எனக்கு தோணல. ஏன் அரவிந்த் இப்படி சொல்றீங்க? அவர் காதல கேட்டுற போது. குழந்தைக்கு இப்பதான் ஒரு நல்ல காலம் பாருந்து அப்பா கிடைச்சிருக்காரு. அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க அரவிந்த், ஏதாவது நினைக்க போறாங்க.
எதுக்காக அவர் போய் சொல்லிட்டு வரணும் நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பெரிய வீடு எடுத்து எதுக்கு நம்மளெல்லாம் தங்க வைக்கணும்? அவரு கோடீஸ்வரர் தான் அரவிந்த். எனக்கு அப்படி தோணல நிரோஸ். அதான் சொன்னேன், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, வா போவோம். இது நல்ல பெரிய வீடா இருக்கு, நம்ம தனி ரூம் எடுத்துக்கலாம். சரி அரவிந்த். செல்லம்மாக்கா பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வீடுன்னு? ஆமா ஷில்பா, ரொம்ப பெரிய வீடு தான். அவி அப்பா கோடீஸ்வரராம்லா. நானும் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். வீட்டை பார்த்த பிறகு நம்பாம எப்படி இருக்க முடியும்? என்ன அழகா இருக்குல்ல வீடு. என் மகன் மட்டும் பெரிய பையனா இருந்தான்னு வச்சுக்க, நானும் இந்த கட்டி கொடுக்குற போட்டியில கலந்துட்டு இருந்திருப்பேன். சே, அதுக்கு வாய்ப்பு இல்லாம சின்ன பையனால போயிட்டான். என்ன அழகா இருக்கு வீடு. ஆமாக்கா, எனக்கும் பொம்பளை பிள்ளையா ஆயிட்டு. இல்லனா நானும் காம்படிஷன்ல கலந்துட்டு இருந்திருப்பேன். இது ஒரு வீடு தானாக்கா? இது மாதிரி என்ன அவியலுக்கு 10 வீடு இருக்கா? அப்படியா? என்ன அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்கா இந்த குழந்தை. யாருக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வாய்க்காது ஷில்பா? ஆமா செல்லம்மாக்கா, நினைக்க நினைக்க வயிற்றுச்சலா தான் இருக்கு. எல்லாம் அந்த சரோஜாக்காக்கு தான் போகும்போது பயமா இருக்கு, பாத்துக்கிடுங்க. ஏற்கனவே அந்த ஊருக்குள்ள அவிய ரொம்ப பேசுவாவ. இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவியல கையிலே பிடிக்க முடியாது. ஆமா ஷில்பா, சரோஜாக்கா தம்பிக்கு மட்டும் இந்த குழந்தைய கெட்டவே விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது முயற்சி பண்ணி தடுத்துடணும். சரோஜாக்கா இப்ப இருக்க இருப்புக்கு என்ன வரத்து வராவ. இந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ரொம்ப ஆட்டம் அதிகமா தான் இருக்கும். பக்கத்து தெருவு போறதுக்கே ஹெலிகாப்டர்ல தான் வருவாவ. நம்ம எல்லாரையும் புள்ள பூச்சி மாதிரி தான் பாப்பாவ. அதனால நீயும் நானும் சேர்ந்து அவிய தம்பிக்கு மட்டும் அந்த பொண்ணு கிடைக்காம எப்படியா சதி பண்ணணும், சரியா? சரி செல்லம்மாக்கா, அப்படின்னா யாருக்குக்கா கிடைக்கணும்? யாருக்கு வேணாலும் கிடைக்கட்டும் ஷில்பா. ஏன் அந்த சுக்கு காப்பி கூட கிடைக்கட்டும். சரோஜா வீட்டுக்கு மட்டும் மருமகளா அந்த குழந்தை வந்துடவே கூடாது. சரிக்கா, வாங்க உள்ள போவோம். வெளியவே இவ்வளவு அழகா இருக்கு, உள்ள எப்படி இருக்குமோ தெரியல. வா ஷில்பா, உள்ள போவோம். என்ன சம்பந்தி, நம்ம ஆக்டிங்லாம் ஓகேவா? எல்லாரையும் நல்லபடியா நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்குது அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து விட்டீங்கன்னா நானும் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க எல்லாத்தையும் சரியா தான் பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வர மாதிரி பேசிடாதீங்க சம்பந்தி. உண்மை மட்டும் லேசா தெரிஞ்சது நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம வாய் திறந்து சொல்ற வரையும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம நடிப்பு வந்த மாதிரி எல்லாரையும் பக்காவா ஏமாத்தி தான் கூட்டின்னு வந்திருக்கிறேன். சரி சம்பந்தி. இங்க பாருங்க சம்பந்தி, வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்கல. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் நம்ம பிளான்லாம் ஒத்துக்கிட்டு வந்திருக்கு. அதனால இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரையும் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிருங்க. ஐயோ, 10-15 சரவண்ட் இருக்காங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்லி கூட்டு வந்திருக்கிறேனே. இப்போ போய் இப்படி சொன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சம்பந்தி. நீங்க எல்லாரும் என் பொண்ணை எப்படி கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாரையும் அனுப்பிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க தான் இந்த வீட்டுல இனி சமைக்கணும்னு சொல்லுங்க. வீட்டையும் நல்லா பாத்துக்கணும், சமையலும் பண்ணணும், என் பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் என் பொண்ணை யாரு அன்போட பாசமா பாத்துக்கிறீங்களோ, என் பொண்ணுக்கு யாரு பிடிச்சிருக்குதோ, என் பொண்ணு யார் வீட்டுல வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் நான் கட்டி தருவேன்னு சொல்லிருங்க சம்பந்தி. இந்த எல்லா விஷயத்திலயும் என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டயும் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்க முடிவு எடுப்போம்னு சொல்லுங்க சம்பந்தி. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே வேலையை விழுந்து விழுந்து பார்ப்பாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. சரி சம்பந்தி, அதான் சொல்லிட்டீங்கல்ல. என் நடிப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்க நாளைக்கு பாருங்க. எப்பா யாரோ வர மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ரோசப்பக்கா, நீங்களா? வாங்கக்கா. குழந்தை இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு? இனாமா நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்னோட சொந்த வீடுமா, நான் எதுக்கு வாடகை கொடுக்கணும்? ஐயா, எனக்கு எல்லாமே தெரியும், குழந்தை எல்லாம் சொல்லிட்டாலே. அப்படியா? அப்ப நீங்க தெரிஞ்ச கட்சி நம்ம கட்சி. வாங்க, நம்ம கூடயே ஐக்கியமாயிருங்கோ. நான் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே எல்லாரும் போல நடந்துக்கிட்டேன். ஆனா இந்த வீட்டுக்கு வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே, அதை கேட்க வந்தேன். ரோசப்பக்கா, இந்த வீட்டுக்கு வாடகைலாம் கிடையாது. இது எங்க மாமாவோட ஃப்ரெண்டு வீடாம். அவரு வெளிநாட்டுல இருக்காரு, அதனால எங்களுக்கு இந்த வீட்டை தந்திருக்காரு. அப்படியே? அப்ப பரவாயில்லையே, நல்ல சௌகரியமா தான் இருக்கு. எல்லா ஆளாளுக்கு எனக்கு இந்த ரூம் எனக்கு இந்த ரூம்னு போய் பிடிச்சிட்டாவளே. பரவாயில்லக்கா, தங்கிட்டு போட்டோம் தான், நிறைய ரூம் இருக்குல்ல. நீங்களும் உங்க பிள்ளைகள் கூட ஒரு ரூம் எடுத்துக்கிடுங்கக்கா. குழந்தை நாங்க கீழே தங்கிக்கிடு, எனக்கு மாடி ஏறி ஏறி இறங்க முடியாது பத்துக்க. சரிக்கா, எடுத்துக்கிடுங்க. சரி குழந்தைய, பிள்ளைகள் தூக்கம் வருதுன்னு நான் போய் தூங்க போறேன். காலையில பார்த்து பேசுவோம். சரிக்கா, போய் தூங்குங்க. ஏமாடி குழந்தை, எதுக்குமா இந்த அம்மாட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லி வச்ச? அந்த அம்மா போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருச்சுன்னா என்னம்மா பண்றது? என்னாட்ட சொல்ல மாட்டியா? அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன்னு.
டாடி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எங்க அம்மா மாதிரி. யார்கிட்டயும் சொல்ல மாட்டாவ டாடி. என்னம்மா சொல்ற நீ? அப்படின்னா ஓனரோட அம்மா உனக்கு அம்மா மாதிரி கிடையாதா? ஆ, ஓனரோட அம்மா எதுக்கு எனக்கு அம்மா மாதிரி இருக்கணும்? இல்லம்மா கோயந்தா, அவங்க வீட்ல தானே குடியிருக்கிற, அதான் கேக்குற. அவங்க உனக்கு அம்மா மாதிரி கிடையாதா? டாடி அவங்க எனக்கு ஆண்டி மாதிரி. அட போமா, நீ வேற முறையெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிற. இப்படி இருந்தா எப்படிமா செட் ஆகும்? டாடி எனக்கு சேகர்லாம் பிடிக்காது, அது எதுக்கு செட் ஆகணும்? எனக்கு மாணிக்கம் தான் வேணும். உனக்கு மாட்டிக்கத்தாம்மா, நீ கவலைப்படாத. உனக்காக தானே இவ்வளவு பேரும் கஷ்டப்படுறோம். டாடி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லம்மா கோயந்தா, ரொம்ப ஜாலியா இருக்குது. டாடி ஓனர். ஓனர் தானமா வந்திருக்குது. பூச்சாண்டி வந்த மாதிரி பயப்படுறிய எதுக்கு கோயந்தா? அது ஒண்ணும் இல்ல சார், என் குழந்தை இத்தனை வருஷமா தனியா இருந்தால அதனாலதான் இப்படி சின்ன சத்தத்துக்கு கூட உடனே பயந்துருது. அப்படியா சார்? எங்க வீட்டுக்கு மட்டும் கட்டி தந்துட்டீங்கன்னா பயப்படவே விட மாட்டோம், நல்லா பாத்துப்போம். அங்கிள், எனக்கு கட்டி தந்தா கூட உங்க பொண்ணை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். அப்படியாப்பா, நீ நடந்துக்கிற முறையில தான் இருக்குது. என் பொண்ணையும் கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறவங்க தான் எனக்கு வேணும். ஏன்னா என் குழந்தை சின்னதுல இருந்தே தனியா வந்துட்டா பத்தியா, இனி அவளுக்கு வரப்போற துணையாதான் அவ கூடயே இருக்கணும், அதுக்குதான் சொல்றேன். டாடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன நியாயம் டாடி? இவியல் வேலைலாம் கூட்டி வச்சு பேசுறீங்க, என் தம்பியை கூட்டு வரல? இவங்க எல்லாரும் என் பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களாம் வந்து உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க. ஆனா உங்க வீட்டு சார்பா யாருமே வரலையே. உங்க அம்மாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கினே இருந்தேன். ஏதோ ஒரு ரூம்ல பட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க பாவம். அதனால்தான் நாங்க மட்டும் உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். அதான் இப்ப நீ வந்துட்டு உடனே உட்காரு, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசுவோம். என் பொண்ணை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். சுக்காக்கோ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லின்னு இருக்கிறான். உன் தம்பி பாத்துப்பானா? டாடி என்ன இப்படி சந்தேகப்பட்டுட்டியே? நாங்க கண்ணுக்குள்ள மட்டும் இல்ல, அவளை எங்க கைக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சு பாப்போம். என்னம்மா சொல்ற? இந்த கைக்குள்ளியா? ஆமா, இவியெல்லாம் கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன்னு சொல்லியாவே, நான் கைக்குள்ளேயே வச்சு பாப்பேன்னு சொல்லியே. நாங்க உங்க பொண்ணை கூடயே வச்சுக்கிடுவோம், நகரே விட மாட்டோம். சரிம்மா உடனே, அது எதுக்கு இவ்வளவு கோவமா சொல்லின்னு இருக்கிற? நல்லா சந்தோஷமா தான் சொல்லாமே. ஐயோ டாடி, நாங்க வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவோம். அப்புறம் டாடி எனக்கு என் பிள்ளைகளுக்கு கீழே தான் ரூம் வேணும். மாடிக்கு ஓயாம சின்ன பிள்ளைகள் யாரும் இறங்கிக்கிடாதுல்ல. சரி உடனே, உனக்கு என்ன ரூம் பிடிச்சதோ அதுல போய் பாத்துக்கோ. உங்க அம்மாவுக்கும் கீழ் ரூமே கொடு. நானும் கீழ் ரூம் தான் எடுத்துக்கிறேன். பாவம், உங்க அம்மாவும் வயசானவங்க, நானும் வயசானவன். எங்களாலாம் மேலே ஏறி இறங்க முடியாதுல்ல, அதனால தான். டாடி இந்த வீட்ல லிஃப்ட் எல்லாம் வைக்கலையோ? வைக்கணும் தான் நினைச்சுக்கினே இருந்தேன். ஆல்ரெடி 4-5 வீட்டுல லிஃப்ட் வச்சுட்டேன்னா இந்த வீட்டுக்கு வைக்க வச்சுட்டு வரல, அதனால சாதாரணமா படிக்கட்டே போட்டுட்டேன். அப்படியே என்ன 4-5 வீட்டுக்கு லிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கீங்களோ? அப்படின்னா அந்த வீடெல்லாம் இதை விட பெருசா இருக்கல்ல டாடி? அப்படின்னா நம்ம ஃபேமிலி எல்லாம் அங்க போய் தங்கிக்கிடலாமா? மத்தவியெல்லாம் இங்க இருக்கட்டும். இல்ல ஒன்றே, இந்த வீடு மட்டும் தான் என் கண்டிஷனுக்கு சரி வரும். கண்டிஷன்னா எதுக்கு டாடி? அதுவா எல்லாரையும் சேர்த்து வச்சு நாளைக்கு சொல்றேன். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரியும். ஏன்னா இதோட பெரிய வீடா இருந்தா அவங்களால சமாளிக்க முடியாது பத்தியா. அதனால தான் என்கிட்ட இருக்கிறதுல சின்ன வீடா பார்த்து கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சின்ன வீடு இவ்வளவு பெருசா இருக்குது. அப்போ பெரிய வீடுலாம் எப்படி இருக்கும்? ஓனரே, அதுவும் வீடு மாதிரி தான் இருக்கும். உன் தம்பிக்கு மட்டும் என் பொண்ணை கட்டி தந்துட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா சொத்துக்கும் என் பொண்ணும் உன் தம்பியும் தானே ஓனரு. அதுக்கப்புறம் எல்லா வீட்டையும் நீ சுத்தி சுத்தி பாரு ஓனரு. சரிங்க டாடி. கல்யாணத்துக்கு முன்னால சாம்பிளுக்கு என்ன ஒரே ஒரு வீட்டையாவது காமிச்சிருங்களா? காமிக்கிற ஓனர், என் வீடு தானே, எப்போ ஓடணும்னாலும் ஆசைப்பட்டாலும் போலாம். சரி டாடி, நாங்க போய் தூங்க போறோம். குழந்தைமா கண்ணு விழிச்சு இருக்காதே, வயசு பிள்ளை சீக்கிரமா தூங்கணும். வா போவோம். என் ரூமுக்கு பக்கத்துலயே நீ ரூம்ல இருப்பு. சரி ஓனர், ஆனா நான் ரூமு 3வது மாடியில தான் எடுத்திருக்கேன் ஓனர். என்னைய நீங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிடுங்க ஓனர். சரி, 3வது மாடிக்கு எங்க இருந்து படிக்கட்டுல ஏறி தொலைக்க? இவளுக்கு பையனை 3வது மாடிக்கு எதுக்கு எடுக்கணும்னு தெரியலையே. என் தம்பிக்கு 3வது மாடியில தான் ரூம் போடணும். சரிங்க ஐயா, காலையில பாப்போம். எல்லாருக்கும் குட் நைட்டு. சரி ஒன்றே, குட் நைட், பாய். குழந்தைமா வா போவோம். உன்னை தூங்க வச்சுட்டு தான் நான் தூங்க போலான்னு பாக்கேன். சரி ஓனர், அப்படின்னா தாலாட்டுவீங்களா? தாளாட்டிட்டா போச்சு. சரி ஓனர்.